Hello everyone, 10th Max exercise 1.2 ஓட 4th sumல second subdivision பார்க்க போகிறோம். question வந்து x, y, y equal to x plus 3, x, yன்றது natural numbers less than 10ன்னு கொடுத்துருக்காங்க. arrow diagram வரையணும், graph போடணும், roster formல எழுத சொல்லி question கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடியது. லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல, லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம 9 வரைக்கும் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9ன்னு 9 வரைக்கும் எடுத்தாச்சு. ஒய்யோட வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3ன்றதுனால எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 3, 1 plus 3 4, 2 plus 3 5, 3 plus 3 6, 4 plus 3 7, 5 plus 3 8, 6 plus 3 9, 7 plus 3 10, 8 plus 3 11, 9 plus 3 12. இப்போ arrow diagram x and y, xோட values less than 10ன்னு கொடுத்துருக்காங்க நேச்சுரல் நம்பர்ஸ், yயோட values less than 10 நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இதில் எதுக்கெல்லாம் இருக்கோ 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9 இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஆனால் 10 11 12ன்றது yல இல்லை, அதனால் அது ரிலேஷன் ஆகாது அப்படின்றத நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிராஃப் போடணும். கிராஃப் பாருங்கள், கிராஃபு எக்ஸ் ஆக்சிஸில் 1 to 10 வரைக்கும் எடுத்திருக்கேன், y ஆக்சிஸில் 1 to 11 வரைக்கும் எடுத்திருக்கேன். நமக்கு என்னென்னலாம் ரிலேஷன் ஆச்சோ அதை மட்டும் கிராஃப் மார்க் பண்ணால் போதும். 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9 கிராஃபு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 4th சப்டிவிஷன் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி எழுதலான்னா r ஈக்குவல் டு 1க்கு ரிலேஷன் 4, 2க்கு ரிலேஷன் 5, 3க்கு ரிலேஷன் 6, 4க்கு ரிலேஷன் 7, 5க்கு ரிலேஷன் 8, 6க்கு ரிலேஷன் 9. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கொஷினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.